Good morning students. நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் அப்போமிக்சிஸ் வரைக்கும் பார்த்துருப்போம். அப்போமிக்சிஸோட டைப்ஸ் வந்து ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ், நான் ரெக்கரண்ட் அப்போமிக்சிஸ், வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன், ஏகேமோஸ்போமி, அட்வென்டிவ் எம்ப்ரியோனி, பட்டிங், டிப்ளோஸ்போரி, அப்போஸ்போரி. ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாம் லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிற டாபிக் பாலிஎம்ப்ரியோனி. ஸோ பாலி அப்படின்னு என்ன அர்த்தம்னா மெனி அப்படின்னு அர்த்தம். எம்ப்ரியோஸ் மெனி எம்ப்ரியோஸ் ப்ரெசண்ட்டான ஒரு ஸ்டேஜ் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பாலிஎம்ப்ரியோனி. ஸோ த அக்கரன்ஸ் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இன் எ சீட் இஸ் கால்டு பாலிஎம்ப்ரியோனி. சரிங்களா? ஒரு சீடில் நிறைய எம்ப்ரியோ, மோர் தென் ஒன் எம்ப்ரியோ இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம பாலிஎம்ப்ரியோனின்னு சொல்லுவோம். The first case of polyembryony was reported in certain Argus as Anton von Leeuwenhoek. ஃபஸ்ட்டு இந்த பாலிஎம்ப்ரியோனியை ரிப்போர்ட் பண்ணவர் யார் அப்படின்னு சொன்னால் ஆண்டன் வான் லியூவன்ஹூக். In the year 1719. So polyembryony is divided into 4 categories based on its origin. அவனோட உருவாக்கத்திலிருந்து பாலிஎம்ப்ரியோனியை நம்ம 4 வகையாக பிரிக்கிறோம். Cleavage polyembryony, formation of embryo by cells of the embryo, development of more than one embryo sacs within the same ovule, activation of some sporophytic cell of the ovules. ஸோ இந்த மாதிரி 4 டைப் நம்ம பார்க்குறோம். ஸோ க்ளீவேஜ் எம்ப்ரியோனி எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்ஸ். இது வந்து 1 மாதத்தில் மேபி கேட்கலாம். இந்த டயக்ராமு கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாலி எம்ப்ரியோனியோட டயக்ராமு அவன் டயக்ராம் கொடுத்து 2-3 பார்ட்ஸை கொடுத்துருவான். எந்த இடத்துல என்ன பார்ட்ஸ் இருக்கிறதுங்கிறத நீங்கள் வந்து மார்க் பண்ணணும். அந்த மாதிரி கொஷின் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல்ஸ் ஆஃப் எம்ப்ரியோ சாக் அதர் தென் எக்ஸ் அப்படின்ற சினர்ஜிட்ஸ் எங்கெங்கே இருக்குது அப்படின்றத உனக்கு இங்கே எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கான். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக்ஸ் வித்தின் த சேம் ஓவியல். ஒரே ஓவியலுக்குள்ளே நிறைய எம்ப்ரியோ உருவாகிறது. அது டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரே ஓவியல் ஒன்று தான், பட் எம்ப்ரியோ வந்து நிறையா உருவாகுது. ஆக்டிவேஷன் ஆஃப் சேம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியூல். ஆக்டிவேஷன் ஆஃப் த சேம் ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் ஆஃப் த ஓவியூலில் இருக்கக்கூடிய ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் வந்து ஸ்போரோஃபைட்டிக் செல்ஸ் நிறையா இருக்குது. ஆனால் ஓவியல் வந்து ஒரே ஒரு ஓவியல் தான். அதுலேருந்து நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது. ஸோ ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ். The seedling formed from the nuclear tissue in citrus are found better clones for orchids. The embryos deriving through polyembryony are found viruses free. ஸோ இந்த மாதிரி உருவாக்கக்கூடிய ஃப்ரூட்ஸாக இருக்கலாம். அதெல்லாம் எப்படி இருக்குன்னா வைரஸஸ் ஃப்ரீயாக இன்செக்ட்ஸ்னாலேயோ ஜாம்ஸ்னாலேயோ அட்டாக் ஆகாத ஒரு ஃப்ரீ பிளான்ஸாக உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பெட்டர் க்ளோன்ஸ்னு நான் ஒரே மாதிரி பிளான்ஸை உருவாக்குற ப்ரொசீஜருக்கு தான் என்ன பேருனா க்ளோன்ஸ். ஸோ இந்த மெத்தடில் த சீட்லிங் ஃபார்ம்டு ஃப்ரம் த நியூக்ளியர் டிஷ்யூ இன் சிட்ரஸ்னால் நம்ம எலுமிச்சம் தாவரங்களில் இந்த மாதிரி நம்ம ஒரு க்ளோனிங் மெத்தடில் பண்ணும் பொழுது, இந்த பாலி எம்ப்ரியோனிக் ஸ்டேஜில் பண்ணும் பொழுது அது வந்து நமக்கு வைரஸ் ஃப்ரீ பிளான்ஸாக இருக்கும். அதாவது வைரஸ்னால் அஃபெக்ட் ஆகாத எதிர்ப்பு சக்தி இருக்கக்கூடிய பிளான்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தனோகார்பிக்ங்கிறது நீங்கள் ஆல்ரெடி 10th பார்த்த ஒரு டாப்பிக்கு. ஃப்ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும் வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன். அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பார்த்தனோகார்பிக். ஃபர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்காமையே ஒரு ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுதுன்னா அதுக்கு பேர் பார்த்தனோகார்பிக். சரிங்களா? As mentioned earlier, the ovary become the fruit and the ovule become the seed after fertilization. ஃபர்டிலைசேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஓவரி ஃப்ரூட் ஆகும், அதில் இருக்கக்கூடிய ஓவியல்ஸ் வந்து சீட்ஸாகவும் மாறும். இதுதான் காமன் ப்ரொசீஜர். However, the number of cases fruits like structures may develop from the ovary without the act of fertilization. அதை நீங்கள் அண்டர்லைன் பண்ணிக்கணும். வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் நடக்காமையே ஃபார்மேஷன் ஆகுது, ஃப்ரூட் ஃபார்மேஷன் ஆகுது அப்படின்னா அது வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட். Such fruits are called parthenocarpic fruits.
invariably they will not have two seeds. ஸோ இந்த இடத்துல ஃபர்டிலைசேஷன் நடக்காதனால ஓவரி ஃப்ரூட்டாக மாறினாலும் ஓவியூல் வந்து சீட்ஸாக மாறுறதில்ல. சரிங்களா? ஏன்னா ஃபர்டிலைசேஷனுங்கிற ப்ராசஸ் அந்த இடத்துல ஆப்சண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு ட்ரூ சீட்ஸ் வந்து அந்த ஃப்ரூட்ஸ்க்கு இருக்காது. ஸோ அதனால் சீட்லெஸ் கிரேப்ஸு, பனானா, பப்பாயா, இந்த கோவா, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இந்த பார்த்தனோகார்பிக் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்கி கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ இது வந்து எக்கனாமிக்காக வேல்யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு சிக்னிஃபிகன்ஸ். இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்னால நமக்கு என்ன முக்கியத்துவம்? த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹாவ் கிரேட் சிக்னிஃபிகன்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர். தோட்டக்கலையில் இந்த விதையில்லாத கனிகளை உருவாக்குறதுங்கிறது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஹாவ் கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். மேக்ஸிமம் வந்து சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் தான் எல்லாம் விரும்பி வாங்குகிறாங்க. அதனால் நம்ம வந்து பார்த்தனோகார்பிக் மெத்தடில் நம்ம சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. சீட்லெஸ் ஃப்ரூட்ஸ் ஆர் யூஸ்வல் ஃபார் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஜாம், ஜெல்லிஸ், ஸ்வாசஸ், ஃப்ரூட்ஸ், ட்ரிங்க்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ இந்த சீட்லெஸ் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ஜாம் தயாரிக்கிறது, ஜெல்லிஸு, ஃப்ரூட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஹை ப்ரொப்பரேஷன் ஆஃப் எடிபிள் பார்ட்ஸ் இஸ் அவைலபிள். இப்போ நம்ம சீடு அதிகமாக ஆக்குபை பண்ணிருச்சுன்னா அந்த சதைப்பகுதி கம்மியாக இருக்கும். ஆனால் இந்த பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட் ப்ரிப்பரேஷன்னால் சீடு அங்கே இல்லை இல்லைங்களா? அதனால் என்ன பண்ணணும், சாப்பிடக்கூடிய எடிபிள் பார்ட் வந்து இந்த இடத்துல அதிகமாக கிடைக்கிறனால இது வந்து நிறையா கமர்ஷியல் வேல்யூவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் பார்த்தனோகார்பிக். ஸோ பாலிஎம்ப்ரியானினா மெனி எம்ப்ரியானி, ஒரு ஓவரியில் நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது, ஒரு ஓவியூல் நிறைய எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகிறது நம்ம பாலிஎம்ப்ரியானி அப்படின்னு சொல்கிறோம். பாலிஎம்ப்ரியானியில் 4 டைப்ஸ் சொன்னிருக்கோம். அடுத்தது பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்னா என்ன, அதாவது வித்தவுட் த ஆக்ட் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் ஃப்ரூட்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அதில் சீட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா போலியான விதைகள் தான் இருக்கும், விதைகள் இல்லாமல் தான் இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தனோகார்பிக் ஃப்ரூட்டுமோ. அதனால் நமக்கு என்னென்ன சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ இந்த டாப்பிக்கோட நமக்கு இந்த லெசன் ஓவர் ஆகுது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு லெசன், இந்த லெசன் ஓவர் ஆகிட்டு ஃபஸ்ட் லெசனு. நெக்ஸ்ட் லெசன் பார்த்தோம்னா சாப்டர் 2 கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். ஸோ ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம 10th ஸ்டாண்டர்ட்லேயே அதை பற்றி பார்த்துருப்போம். ஃபஸ்ட் லெசன்லேயே ஜெனட்டிக்ஸ் தான் பார்த்துருப்போம். மரபியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெனட்டிக் இஸ் அ ஸ்டடி ஆஃப் ஹவு லிவிங் திங்ஸ் ரிசீவ் காமன் ட்ரைட் ஃப்ரம் ப்ரீவியஸ் ஜென்ரேஷன். இப்போ தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து எப்படி வந்து தன்னோட யங் ஒன்ஸ் வந்து அவங்க கேரக்டரை வந்து எடுத்துக்குது அப்படின்றது தான் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மரபியல். ஸோ நோ ஃபீல்ட்ஸ் ஆஃப் சயின்ஸ் ஹேஸ் சேஞ்ச் த வேர்ல்ட் மோர் in the past 50 years than genetics. The scientific and technological advances in genetics have transformed agriculture, medicine, and forensic science. So genetics, the science of heredity. Genetics is the branch of biological science which leads with the mechanism of transmission of character from parents to offspring. Transmission of genetic character, அதாவது ஜெனட்டிக் கேரக்டர் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து தன்னோட ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ஜெனட்டிக்ஸ். இந்த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்டு பை பேட்டிசன் அப்படின்ற சயின்டிஸ்ட் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னார். எப்படி வந்து பேரண்ட்ஸோட கேரக்டர் யங் ஒன்ஸுக்கு போகுது, அப்போ எதன் மூலமாக போகுது அப்படின்னா நம்ம ஜீனு, குரோமோசோம் அப்படின்னு நிறையா விஷயம் சொல்கிறோம் இல்லைங்களா? ஸோ அதை ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பேட்டிசன் in 1906. So the 4 major sub-disciplines of genetics: transmission genetics, molecular genetics, population genetics, quantitative genetics. Geneticsல 4 types. Transmission genetics அதாவது classical geneticsனு சொல்லலாம். Deals with the transmission of gene from parents to the offspring. ஒரு ஜீன் வந்து ஒரு பர்டிகுலர் கேரக்டர் வந்து இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸ். The foundation of classical genetics
come from the study of hereditary behavior of 7 gene by Gregor Mendel. நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். கிரிகோர் ஜோஹன் மெண்டல் அப்படின்றவர் மரபியலின் தந்தை அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அவர் என்ன பண்ணியிருப்பார்னா ஒரு 7 பட்டாணி செடியில் ஒரு 7 கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸை அப்சர்வ் பண்ணியிருப்பார். அப்சர்வ் பண்ணி அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் வந்து 10th படிச்சிருப்பீங்க. அதை தான் ஃபஸ்ட்டு ஜெனட்டிக்ஸில் எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சது யார் அப்படின்னா நம்மளுடைய ஜோஹன் மெண்டல். சரிங்களா? ஸோ த மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டீல்ஸ் வித் த ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த ஜீன் அட் மாலிகுலர் லெவல். மாலிகூல்ஸ்னு போயிட்டோம்னா டிஎன்ஏ, ஆர்என்ஏ இல்லைங்களா, இந்த லெவலில் ஜீன் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறத ஃபுல் டீட்டெயிலாக படிக்கிறது வந்து மாலிகுலர் ஜெனட்டிக்ஸ். பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டரி இன் குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஃபார் ட்ரையட்ஸ் விச் இஸ் டிட்டர்மைன்ட் பை ஃபியூ ஜீன்ஸ். அதாவது ஃபியூ ஜீன்ஸ், ஒரு சில ஜீன்கள் வந்து ஒரு ட்ரையட்டை ஒரு கேரக்டரை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து நம்ம பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ். குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ், ஒரு குரூப் ஆஃப் இண்டிவிஜுவலே ஒரு பர்டிகுலர் 2-3 ஜீன்னால் மட்டுமே கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னு சொன்னோம்னா அதை வந்து நம்ம பாப்புலேஷன் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ் அப்படின்னா டீல்ஸ் வித் ஹெரிடிட்டி ஆஃப் ட்ரையட்ஸ் in groups of individuals where the traits are governed by many genes simultaneously. So hereditary of triad group of individuals where the traits are governed by many genes. இதில் வந்து ட்ரையட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர்ஸ் வந்து மெனி ஜீன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா குவான்டிடேட்டிவ் ஜெனட்டிக்ஸ். சரிங்களா? ஸோ ஜெனட்டிக்ஸில் 4 டைப்ஸ் இருக்குது. classical genetics, molecular genetics, population genetics and quantitative genetics. Next topic பார்த்தோம்னா hereditary and variation. ஸோ ஹெரிடிட்டரி அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், 10th படிச்சிருப்போம். தலைமுறை பண்பு. சரிங்களா? பாப்பா மாதிரி இருக்காங்க, அம்மா மாதிரி இருக்காங்க, இவங்க தாத்தா மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஒரு சில கேரக்டர்ஸ் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து நம்மளை பார்த்து சொல்கிறத நம்ம ரியலைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதுதான் ஹெரிடிட்டி. தலைமுறையாக கடத்தப்படக்கூடிய பண்பு நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹெரிடிட்டரி. ஸோ ஜெனட்டிக் இஸ் ஆஃபன் டிஸ்கிரைப்ட் அஸ் சயின்ஸ் வித் டீல்ஸ் வித் ஹெரிடிட்டரி அண்ட் வேரியேஷன்ஸ். இப்போ ஹெரிடிட்டரி இஸ் த டிரான்ஸ்மிஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். ஹெரிடிட்டரி அப்படின்றது ஒரு பர்டிகுலர் கேரக்டர், இட் வில் பி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப் ஸ்ப்ரிங். பேரண்ட்ஸ்கிட்ட இருந்து குழந்தைங்களுக்கு வந்து போகுது ஒரு சில கேரக்டர்ஸ் அப்படின்னா அதை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஹெரிடிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தலைமுறை கடத்தப்படுது. வேரியேஷன்னா என்ன அர்த்தம்னா, இப்போ ஃபாதர் மதர் இருக்காங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து பிறக்கக்கூடிய குழந்தை வந்து எப்படி இருக்குன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சம்திங் டிஃப்ரெண்ட், சம்வாட் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா வேரியேஷன். ஸோ ஃபாதர்கிட்டேருந்து வரக்கூடிய குரோமோசோம், மதர்கிட்டேருந்து வரக்கூடிய குரோமோசோம் ரெண்டும் இணைஞ்சு புதுசாக ஒரு குரோமோசோம் ஸ்ட்ரக்சரில் ஒரு ஃபார்மேஷன் இருக்குது ஒரு சைல்டுனா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? So variation, the organisms belongs to the same natural populations or species that shows a different in the characteristic is called variation. இப்போ நம்ம நிறையா அனிமல்ஸ் எடுத்துக்கிறோம், நிறையா டைகர் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. லயன்னா எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. இப்போ கவ் எடுத்துக்கிறோம், எல்லாமே ஒரே மாதிரி இருக்குதில்ல. ஒரே ஸ்பீஷஸாக இருந்தாலும் அவங்கள பார்த்தோன்னா நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியுதுன்னா அதுக்கு பேர் தான் வேரியேஷன். ஸோ எக்ஸாக்டாக ஒரே மாதிரி ஒரு ஸ்பீஷியஸில் இருக்கக்கூடிய எல்லா அனிமல்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. தே சம்வாட் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஒன் அனதர் இல்லைங்களா? சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு சிலர் வந்து ஒரு சிலர்கிட்ட வந்து டிஃப்ரெண்ட் ஆகிறாங்க. அப்போ அந்த டிஃப்ரெண்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் வேரியேஷன். பார்க்குறதுக்கு புறத்தோற்றத்துலேயோ பார்க்குறதுக்கு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, சில மாற்றங்கள் இருக்கும். அதோட புறத்தோற்றல் ஃபீனோடைபிக் ரேஞ்சில் சில சேஞ்சஸ் இருக்கும். அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா வேரியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். வேரியேஷனில் 2 டைப்ஸு, discontinuous variation and continuous variation. So discontinuous variation, within a population there are some characteristic which shows an limited forms of variation. So style length in primula. இப்போ discontinuous variation ஒரு லிமிட்டட் ஒரு பர்டிகுலர் லெவலில் மட்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், மற்றபடி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். The population some character which shows limited forms of variation. ஒரு சின்ன ஒரு மைன்யூட் வேரியேஷன் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்கோம், ஸ்டைல் லென்த் இன் ப்ரிமுலாங்கிற பிளான்ஸோட ஸ்டைல்னால் என்ன சொல்லுவோம், நம்ம சூலகம் இந்த ஆந்தர் வருது இல்லைங்களா,
அதுதான் ஸ்டைல்னு சொல்லுவோம். அதோட லென்த்தை பார்த்தோம் அப்படின்னா அது எப்படி இருக்கும், கம்மியாக இருக்கும். ரொம்ப ஒரு ஒரு கொஞ்சம் சேஞ்சஸ் தான். அப்படி சின்ன மாற்றம் மட்டுமே கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா அதை நம்ம வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். சரிங்களா? In discontinuous variation, the characteristics are controlled by one or two major genes. Discontinuous variationல அந்த கேரக்டர், அந்த ஸ்டைலோட லென்த்து அப்படின்ற ஒரு கேரக்டர் மட்டும் ஒன்று இல்லைன்னா ஒரு 2 ஜீன்ஸ்னால் கண்ட்ரோல் பண்ணப்படுது. Genes which may have 2 or more allelic forms. These variations are generally determined by inheritance factors. Individual produced by this variation shows difference without any intermediate form between them. There is no overlapping between two phenotypes. ஸோ இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனில் ஓவர்லாப்பிங்னு என்ன, அதை மிந்திட்டு போகிற அளவுக்கு இருக்காது. ஒரு சின்ன வேரியேஷன் மட்டும்தான் இருக்கும். ஃபீனோடைப்லேயும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க. செடி அதோட அளவு எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் அது அந்த ஸ்டைலோட அளவு மட்டும், ஸ்டைல்னு சொல்லக்கூடிய அந்த பார்ட்டோட நீளம் மட்டும் வேரியேஷனாக இருக்கும். மற்றபடி எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கும். ஸோ த phenotypic expression is unaffected by environment conditions. This is also qualitative inheritance. ஸோ இந்த phenotypic expression வெளிப்புற தோற்றம், அந்த செடியோட வெளிப்புற தோற்றத்தோட அது வந்து எதனாலையும் மாற்றம் ஏற்படாது, என்விரான்மெண்ட்னால் மாற்றம் ஆகாது. ஸோ அதனால் அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது கண்டினியூஸ் வேரியேஷன். This variation may be due to combining effects of environment and genetic factors. இது வந்து என்விரான்மெண்டாலையும் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னாலையும் இது வந்து என்ன கம்பைன் ஆகி அது என்விரான்மெண்ட் மாறினாவோ இது மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இன் எ பாப்புலேஷன் மோஸ்ட் ஆஃப் த கேரக்டரிஸ்டிக் எக்ஸிபிட் எ கம்ப்ளீட் கிரேடேஷன் ஃப்ரம் ஒன் எக்ஸ்ட்ரீம் டு த அனதர் வித்தவுட் எனி பிரேக். ஸோ இது வந்து இந்த வேரியேஷன் வந்து கண்டினியூஸாக டிஃப்ரென்ஸ் வந்து அடுத்த ஜென்ரேஷன் போகும்போது டிஃப்ரென்ஸ் வந்து நிறையா காட்டும். இப்போ நம்ம டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் மாதிரி இல்லாமல் இது கண்டினியூஸாக டிஃப்ரென்ஸ் வந்து காமிச்சிட்டே இருக்கும். ஸோ இன்ஹெரிடன்ஸ் ஆஃப் phenotypic இஸ் டிட்டர்மைன்ட் பை த காம்பினேஷன் எஃபெக்ட்ஸ் ஆஃப் மெனி ஜீன்ஸ். ஸோ பாலி ஜீன்ஸ்னு சொல்லக்கூடிய மெனி ஜீன்ஸ் தான் இந்த வேரியேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. அதாவது இதில் வந்து 1 or 2 ஜீன்ஸ்னு பார்த்தோம், பட் இதில் வந்து மெனி ஜீன்ஸ். ஸோ அண்ட் என்வான்மெண்டல் ஃபேக்டர்ஸ், என்வான்மெண்ட்டோட சேஞ்சஸ்னாலையும் வேரியேஷன் வந்து மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிடன்ஸ். ஹியூமன் ஹைட் அண்டு ஸ்கின் கலர். இப்போ நமக்கு வந்து பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங் வரக்கூடிய ஒரு பேரண்ட்ஸ்கிட்டேருந்து ஒரு 4-5 குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி இருக்குதில்ல, அவங்களுக்கு எப்படி இருக்கும், வேரியேஷன்ஸ் டெஃபினட்டாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கண்டினியூஸ் வேரியேஷன். ஸோ அவங்க குழந்தைக்கு அடுத்து அவங்க குழந்தைக்கு அப்படின்னு சொல்லி வேரியேஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிட்டே போகும். 1 or 2ல் முடியறதில்ல, நிறைய ஜீன்ஸ் சேர்ந்து இந்த வேரியேஷனை கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷனால் நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ், இம்பார்ட்டன்ஸ். வேரியேஷன் மேக்ஸ் சம் இண்டிவிஜுவல்ஸ் பெட்டர் ஃபிட் டு இந்த ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ். இப்போ ஒரு ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் ஒரு பேரண்ட்ஸ் வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து தன்னோட ஆஃப்ஸ்ப்ரிங்கை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னா அந்த ஆஃப்ஸ்ப்ரிங் தே ஹாவ் த எபிலிட்டி டு க்ரோ த பர்டிகுலர் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த என்விரான்மெண்ட்டில் பேரண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த யங் ஒன்ஸ் வந்து நல்லா வாழ்கிறதுக்கு கெப்பாசிட்டி இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வேரியேஷன். சரிங்களா? தே ஹெல்ப் டு இண்டிவிஜுவல் அடாப்ட் தெம்செல்ஃப் ஃபார் சேஞ்சிங் என்விரான்மெண்ட். எப்படி என்விரான்மெண்ட் மாறினாலும் அந்த பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் வந்து யங் ஒன்ஸ் வந்து அதில் வாழ்கிற கெப்பாசிட்டி வச்சுருக்கும் வேரியேஷன்னால். இட் ப்ரொவைட்ஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் ஃபார் நேச்சுரல் செலெக்ஷன். இது வந்து நேச்சுரல் செலெக்ஷனுக்கான ஜெனட்டிக் மெட்டீரியல் தன்னோட பாடியில் வச்சுருக்கு. ஸோ எப்படி வந்து அதை தன்னை அடாப்ட் பண்ணிக்குது இல்லையா? டெஃபினட்டாக ஒரு ஸ்பீஷியஸ் ஒரு பர்டிகுலர் என்விரான்மெண்ட்டில் வாழும்போது அதுக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து அடாப்ட் பண்ணிக்குது இல்லைங்களா? வேறு இடத்துல ஒரு செடி இருக்குன்னா அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம இன்னொரு இடத்துல பிளான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஸ்பீஷியஸ் என்ன பண்ணிக்குன்னா தன்னோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்குது. ஸோ அதிலேருந்து வரக்கூடிய யங் ஒன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த இடத்துல வாழக்கூடிய கெப்பாசிட்டியை அது என்ன பண்ணிக்குன்னா உருவாக்கிக்கும். சரிங்களா? ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தே அடாப்ட் தெம்செல்ஃப் டு த சேஞ்சிங் என்விரான்மெண்ட். வேரியேஷன்ஸ் அலோவ் ப்ரீடர்ஸ் டு இம்ப்ரூவ் பெட்டர் ஈல்ட், குயிக்கர் growth, increase resistance and lesser input.
ஸோ வேரியேஷன்னால் நமக்கு வந்து சீக்கிரமாக வளரக்கூடிய நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய பிளான்ட்ஸை நம்மளால் உருவாக்க முடியும். தே கண்டினியூ த ரா மெட்டீரியல் ஃபார் எவல்யூஷன். ஸோ பரிணாம வளர்ச்சிக்கு இந்த வேரியேஷன் அப்படிங்கிறது ஒரு அடிப்படை இதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இப்போ கிளாசிக்கல் ஜெனட்டிக்ஸில் இன்ட்ரோடக்ஷன் பார்த்துருக்கோம். ஹெரிடிட்டி அண்ட் வேரியேஷனை ஃபுல்லாக பார்த்தோம். ஹெரிடிட்டரின்னா என்னென்னு பார்த்துருக்கோம், வேரியேஷன்னா என்னென்னு பார்த்துருக்கோம். வேரியேஷனில் 2 டைப்ஸு, கண்டினியூஸ் வேரியேஷன், டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். அடுத்தது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் வேரியேஷன் அப்படின்றதையும் பார்த்தாச்சு. ஸோ அடுத்த டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். தேங்க்யூ சில்ட்ரன்.